கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 37 வரை உள்ள இறை வாக்கியங்களை நாம் படிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, அவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 17ஆம் இறை வாக்கியத்தில் சொல்லுகின்றார், கொலை செய்யாதே, கொலை செய்கின்ற எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் என்று முற்காலத்தவர் சொல்லியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கின்றீர்கள். ஆனால் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்வது, உங்களுடைய சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்பவன் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவான் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கொலை செய்யாதே, தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று மோசேயின் சட்டப்படி சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு அதையே என்ன சொல்லுகின்றார்? உன் சகோதரன் சகோதரியிடம் நீ சினம் கொள்பவன் எவனும், கோபம் கொள்பவன் எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் என்று சொல்லுகின்றார். தன் சகோதரனை சகோதரியே முட்டாள் என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு உள்ளாவர் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை முட்டாள் என்கின்றோம்? எத்தனை முறை நம் சகோதர சகோதரிகளிடம் நாம் சினம் கொண்டு அவர்களை பேசுகின்றோம்? எத்தனை முறை, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம் சகோதர சகோதரிகளிடம், நம்முடைய உற்றார் உறவினர்களிடம், நம்முடைய நண்பர்களிடம், நம்முடைய தெரிந்தவர்களிடம், நாம் பணி செய்கின்ற இடத்துல எத்தனை முறை நம்மை அறியாமல் நாம் சினம் கொள்கின்றோம்? அந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நாம் அவர்களை முட்டாளாக்குகின்றோம். நம்முடைய சகோதரியை முட்டாள் என்று சொல்லுகின்றோம், அறிவிலேயே என்று சொல்லுகின்றோம், துப்பு கட்டவனே என்று சொல்லுகின்றோம், நம் வாயில் வந்தபடி பிச்சைக்காரன் என்றும் சொல்லுகின்றோம். இவ்வாறு பல மொழிகளில் நாம் அவர்களை சாடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகின்றார்? தன்னுடைய சகோதரன் சகோதரியை முட்டாள் என்றும் மடையன் என்றும், சிந்திக்கின்றவன், கற்பிக்கின்றவன், பேசுகின்றவன் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவான் என்று சொல்லுகின்றார். நீங்களும் நானும் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய பல இருக்கின்றன. நீங்கள் பலிபீடத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மீண்டும் சொல்லுகின்றார், நீங்கள் காணிக்கை செலுத்த, ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது உங்கள் உள்ளத்தில் எவர் மீதாவது நீங்கள் சினம் கொண்டு இருக்கின்றீர்கள், பொறாமை கொண்டு இருக்கின்றீர்கள், அவரை எள்ளி நகையாடி இருக்கின்றேன் என்று உங்களுடைய மனதுக்கு பட்டால் நீங்கள் காணிக்கையை செலுத்தாதீர்கள். அந்த காணிக்கையை பாதியிலேயே அப்படியே வைத்துவிட்டு நீ சென்று யாரிடத்தில் கோபம் கொண்டிருக்கின்றாயோ, யாரிடத்தில் சினம் கொண்டிருக்கின்றாயோ, யாரிடத்தில் நீ பேசாமல் இருக்கின்றாயோ, யாரை நீ முட்டாள் என்று வஞ்சித்தாயோ அவர்களிடத்திலே போய் நீ சமாதானம் செய், பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த காணிக்கை ஆண்டவருக்கு ஏற்ற காணிக்கையாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சுட்டி காமிக்கின்றார். எவர் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால், எவர் மீதாவது குற்றம் சாட்டி இருந்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய காணிக்கையை வைத்துவிட்டு சமாதானம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறுதியாக 37வது வார்த்தையில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், ஆணையிடாதீர்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள், நீங்கள் எதன் மீதும் ஆணையிடாதீர்கள் என்று சொல்லுகின்றார்.
விண் மீதும் ஆணையிடாதீர்கள், மண் மீதும் ஆணையிடாதீர்கள், மனிதன் மீதும் ஆணையிடாதீர்கள், எந்த பொருட்களின் மீதும் ஆணையிடாதீர்கள். அது கடவுளால் படைக்கப்பட்ட பொருட்கள். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன. பல காரியங்கள் ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படையாக இன்று எடுத்து சொல்லுகின்றார். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். நாம் அப்படி நம்முடைய உள்ளத்தை திறந்து, இல்லத்தை திறந்து நாம் சொல்லுகின்றோமா? சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு வருகின்ற தவக்காற்று நாட்களில் நாம் சிந்திக்குவதற்காக தான் இந்த இறை வார்த்தையை ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். முதல் வசனத்தில் கொலை செய்யாதே, இறுதியான வார்த்தையில ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். ஜெபிப்போமா? என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இந்த உலக அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஆண்டவரை நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடுகின்றோம், மற்றவர்களை எள்ளி நகையாடுகின்றோம், மற்றவர்களை ஏளனமாக பேசுகின்றோம், மற்றவர்களை கேலி செய்து வாழுகின்றோம், மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு சினம் கொண்டு அவர்களை எள்ளி நகையாடுகின்றோம். எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இவைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இவைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க நாங்கள் உம்மோடு ஒன்றித்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. நீர் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றேன். எந்த பொருளின் மீதும் நீங்கள் ஆணையிட வேண்டாம் என்று சொல்லுகின்றேன், தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லுகின்றேன். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல பேருக்கு நாங்கள் தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கின்றோம். அந்த தீர்ப்பு எல்லாம் எங்களையே சார்கின்றன. அவற்றில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. அந்த தீர்ப்பில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று நல்ல ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தாரும் சுவாமி. இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி வாழக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு நிறைவாக கொடும் ஆண்டவரே. மனித பலவீனங்களால் ஆண்டவரே, எல்லோருமே தப்பு செய்யவர்கள் தான். அந்த தப்பிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய ஆற்றலை இந்த சகோதர சகோதரிகளுக்கு நிறைவாக கொடும் ஆண்டவரே. இதோ இந்த சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்பெடுக்கின்றோம் ஆண்டவரே. இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்ற எல்லா சகோதரனையும் ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே நம்முடைய திரு ரத்தத்தால் கழுவி அவர்களை தூய்மையாக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை தாரும் ஆண்டவரே. எல்லா தீய சக்திகளிடமிருந்தும் விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் திருமகனமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.